மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் பி. மூர்த்தி முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். அதே போல திருப்பத்தூர் தொகுதியில் என்ன நிலவரம் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருச்செங்கோடு தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருண்ராஜ் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட அதிமுக வேட்பாளர் 2881 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சேலத்தில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம். அதே போல தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் பி. சத்யபாமா 4273 வாக்குகள் பெற்றிருக்கிறார், முன்னிலை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் இந்திராணி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாராபுரத்தில் என்ன முன்னிலை நிலவரம் என்பதனை பார்க்கிறோம். முசிறி தொகுதியில் தாவேக வேட்பாளர் விக்னேஷ் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது வரை 155 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகளை முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 157 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். தாவேக தற்போது வரை 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 49 இடங்களில், திமுக கூட்டணி 38 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். ஆம்பூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் 3786 வாக்குகள் பெற்று இம்தியாஸ் முன்னிலை பெற்றிருக்கிறார். மொடக்குறிச்சியில் தாவேக வேட்பாளர் சண்முகன் 348 வாக்குகளோடு முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட திமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது வரை 72 தொகுதிகளில் தாவேக மொத்தமாக முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 52 தொகுதிகளிலும், திமுக 37 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியிலும் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அமைச்சர் தாமு அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பார்த்துப்பீங்க நீங்களே. டிவிக்கு எதுவும் முன்னேறில் இருக்கு. டிவிக்கு ஜெயிக்கணும்னா கமெண்ட் சொல்லுங்க, பார்ப்போம்.